115வது கேள்வியை பாருங்க. சுருக்கு என்ன அதை பற்றி கடைசி கிளாஸ் கழிச்சிட்டு போனோம். என்ன செய்யணும் எப்படி செய்யணும். 115வது கேள்வி. சாரி, எக்ஸின் கீழ் 2x/6. அடுத்து சக 3 கீழ் 6/2x சக எக்ஸின் கீழ் 2. ரைட், அப்போ கவனிங்க. இது என்ன செய்வோம்? எக்ஸின் கீழ் 2 பொதுவாக எடுத்துக்கொண்டா என்ன வரும்? x/3. இதிலிருந்து நான் என்ன எடுக்கிறேன்னா sin2 பொதுவாக எடுக்கிறேன். என்ன பகுதியிலேருந்து sin2 பொதுவாக எடுப்போம். இப்போ சக 3 கீழ் sin2 தர x/3 வரும். என்ன sin2xலேருந்து sin2 தூக்குங்க, x வரும். 6ல் இருந்து sin2 எடுங்கோ, sin3 வரும். இங்கே x/2. அப்போ இங்கே ஃபார்மசி எடுத்துக்கொண்டா 2 தர x-3. ஏன்னா அவ்வளோதானே இருக்கு. என்ன 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இந்த மைனஸ் வந்து எங்கே போயிடும்? அது மேலே போயிடும். ரைட், நீங்கள் -2 யோசிக்க தேவை. இந்த மைனஸை தூக்கி நம்ம எங்கே கொடுத்துடலாம்? இங்கே கொடுத்துடலாம். இப்போ -a/b என்றா இது எப்படி சொல்லுவோம்? -a/b தர -2 சொல்லலாம். அதை நேரம் a/-b என்று சொன்னாலும் என்ன சொல்லலாம்? a/b தர -2 சொல்லலாம். சரிதானே? அப்போ மேலே தொகுதி, கீழே பகுதி. தொகுதி என்று சொன்னால் நியூமரேட்டர், இங்கிலீஷ் மீடியாக்கள் சொல்லுகளை பழகிக்கொள்ளுங்க. ரைட், பகுதி என்று சொன்னால் என்ன சொல்லுங்க? டினோமினேட்டர். ரைட், அப்போ அதில் இருக்கிற பகுதி தொகுதிகள் இருக்க மைனஸை மொத்தமாக அந்த பின்னத்துக்கு நேரே கொண்டு வந்து எழுதிக்கொள்ளும். சரி, இப்போ வந்து கவனிங்க. இதில் 2 இருக்குது, x/3 இருக்குது. ஸோ ஃபார்மசி அவ்வளோதான். இது எதால் பெருக்கணும்? பெருக்கவே தேவையில்லை. எக்ஸ் அப்படியே இருக்குது. இங்கே -3 வரும். 2 தர x/3 இருக்குது தானே, இந்த மைனஸ் இங்கே வரும், நம்ம மேலே கொடுப்போம். அடுத்தது இங்கே கொஞ்சம் மேலே இருக்குது, எக்ஸ் தர x/3. அப்போ எக்ஸ் தர x/3. அப்போ இதை பார்த்தீங்கன்னா சாரியா, இதில் உங்களுக்கு x/3 இருக்குது, அங்கே ஒரு x/3 இருக்குது. மொத்தமாக x/3 பொதுவாக எடுக்கலாம் தானே. x/3 பொதுவாக எடுக்கப்பட்ட என்ன வரும்? எக்ஸ், அதன் கீழ் 2 கீழ் x/3. அப்போ x/3 ரெண்டுமே என்ன செய்யும்? சுருக்குப்படும். வட்டி காட்டக்கூடாது. ரைட், இது ரெண்டுமே என்ன செய்யும்? சுருக்குப்படும். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன சொல்லுங்க? அதை விட்டுட்டு எழுதினோம்னா சரி. x/1 கீழ் 2 x/3 வந்து என்ன சொல்லுங்க? வட்டி காட்டக்கூடாது. அடுத்தது அப்படியே 116வது கேள்விக்கு வாங்க. அல்லது நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? முதல் இந்த கேள்வி ஒரு ஆள் இது ரெண்டையும் சுருக்கி போட்டு, என்ன இதுக்கு மொத்தமாக ஃபார்மசி எடுக்காமல் இது ரெண்டையும் சுருக்கி போட்டு, இது ரெண்டையும் சுருக்குனா x/3 சுருக்கப்பட்டு போகும். x/2 2 வரும். விளங்குதானே? சாரி, x/1 2 வரும். இந்த 1 x/2 சேர்ந்து x/1 2 மாறும். இது ரெண்டையும் ஜோதிச்சு பார்த்தீங்கன்னாடப்பா x/3 இருக்கு, கீழே x/3 சுருக்கப்பட்டா 1 2, அங்கே x/2 அப்படி யோசிச்சிருக்கலாம். சரிதான்? ஓகே, அடுத்தது 116வது கேள்வியை பாருங்க. 116 6 கீழ் x வர்க்கம் சக 2x sin8. அடுத்தது 7 கீழ் 10/3x sin x வர்க்கம். இங்க இதை காணிப்படுத்தலாம் இல்லையா? ரைட், அப்போ நம்ம எப்படி தொடங்கணும்? ஆரம்பத்தில் என்ன சொல்லுவோம்? சில விரிவுகள் பார்த்தோம். என்ன அதுக்கு பிறகு அதில் இந்த அடுத்த ஸ்டெப் எங்கே போகணும்? அதை காரணிப்படுத்துறதுக்கு கொண்டு போகணும். ரைட், அதில் இருந்து வந்து என்ன சொல்லுங்க? இன்னும் கொஞ்சம் சிக்கலான காரணிப்படுத்தலுக்கு போகணும். இப்போ நம்ம என்ன செய்ய போனோம்? ஒரு கேள்வியில் அந்த காரணிப்படுத்தலை பயன்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கோம். சரிதான்? இது இப்படி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். சரிதான்? அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுங்க? இப்போ நம்ம சுருக்கிற இடத்துல இருக்கிறோம். அடுத்தது வந்து என்ன? சமன்பாடு தீர்த்தலுக்கு போகும். சமன்பாடு தீர்த்தல் என்ன? ஒரு ஸ்டெப் சுருக்கலாக இருக்கும். அந்த சுருக்களுக்கு என்ன காரணிப்படுத்தல் தேவைப்படும், அங்கே இருந்து தீர்வு காண்றதா இருக்கும். அடுத்தடுத்து பின்னுக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் அதுகள் தான். ரைட், அது வரக்குள்ள பார்ப்போம். சரி, பாருங்க. இப்போ இங்கே வந்து என்ன? எக்ஸ் வர்க்கம் 2x sin8. sin8டாப்பா 4 2 நடுவில் 2 இருக்கு. அப்போ பெரிய பெருக்கம் x/4 பெரிய பெருக்கம் ப்ளஸ் ஆகிருக்கணும். x/4 x/2 இங்கே இது அப்படியே வச்சு காரணிப்படுத்தலாம். அல்லது வேறு என்ன செய்யலாம்? பகுதியில் இருந்து ஒரு மைனஸை தூக்குவோமா? பகுதியில் இருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுங்க. என்ன வரும்? 7 கீழ் x வர்க்கம் சக 3x sin 10. சரிதானே? இப்படி சொல்லலாம் தானே? பகுதியில் இருந்தப்பா ஒரு மைனஸை வெளியில் எடுத்தால் இப்படி வரும். அந்த மைனஸை தூக்கி மேலே கொடுத்துருக்கேன்.
அப்போ மைனஸை பொதுவாக எடுத்தால் இங்கே தானே வருமென்று குழம்பிட்டு நிற்கிறல்ல. அப்போ இதில் இருந்து எடுத்த மைனஸ் தான் எங்கே போட்டிருக்கோம், வெளியில் மேலே போட்டிருக்கோம். இப்போ 6 எக்ஸாக 4 எக்ஸாக 2 இங்கே -7 அப்போ இங்கே வந்து என்ன 10 2 5 நடுவில் +3 சொன்னால் பெரிய பெருக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கணும். எக்ஸாக 5 எக்ஸாக 2 பகுதியில் எக்ஸாக 4 எக்ஸாக 2 இங்கே வேறு என்ன வித்தியாசமாக இருக்குது, எக்ஸாக 5. இது ஃபார்மஸ். அப்போ இங்கே இல்லாத என்ன விஷயம் இங்கே சேர்த்துருக்கோம், எக்ஸாக 5. அப்போ தொகுதியை நம்ம எதால் பெருக்கணும், 6 தர எக்ஸாக 5. இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே இல்லாத என்ன விஷயம் இருக்குது, அப்போ 7 தர எக்ஸாக 4. 6 எக்ஸில் இருந்து 7 எக்ஸ். இது எழுதுறதுக்கு ஒரு அடைப்பு நீக்கி எழுதுறதுக்கு ஒரு லைன் தேவையில்லை, அது மனால யோசிக்கலாம். 6 எக்ஸில் இருந்து 7 எக்ஸ் போனால் -x, ரைட். இங்கே என்ன வரும், 6 5 30, இங்கே சய 28, அப்படி தானே என்ன, 7 4 28, 30 சய 28 2. அதன்கள் எக்ஸாக 4 எக்ஸாக 2 எக்ஸாக 5. இதோட காணிப்படுத்தல் முடியுதா, சாரி சுருக்கல் முடியுதா, இல்லை வேறு என்ன செய்யலாம் இதுக்குள்ளே. அப்போ இதுக்குள்ளே வந்து என்ன செய்யலாம், சயோண்டு பொதுவாக எடுக்கலாம். சயோண்டு பொதுவாக எடுத்தால் என்ன நடக்கும், இங்கே சயோண்டு பொதுவாக எடுக்கப்பட்டால் எக்ஸாக 2 அதன்கள் எக்ஸாக 4 எக்ஸாக 2 எக்ஸாக 5. எக்ஸாக 2 எக்ஸாக 2 என்ன செய்யும், சுருக்குப்படும். அது திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், வெட்டி காற்றல அதை விட்டு போட்டு எழுதுனா சரி. -1 எக்ஸாக 4 தர எக்ஸாக 5. இவ்வளோதான் விஷயம். அப்படி அடுத்தடுத்த கேள்விகள் ட்ரை பண்ணிட்டு போங்க. இதுகளில் இதுவும் குழப்பமெண்டா கேளுங்க. விலங்கினங்கள் செய்யுங்கிறப்ப நான் சும்மா இதை திரும்ப இருக்கா விளங்கப்படுத்தி விடுறேன், டவுட்டாக இருக்கிறாக்களுக்கு. இடத்துல நான் என்ன செய்தேன்டா, என்ன இருக்குது தானே, இது அப்படியே தான் இருக்க போகுது. சக இதை நான் அப்படின்னா 7 இதுக்குள்ளே இன்னும் மொத்தமான மைனஸ் எடுக்கிறேன். மைனஸ் எடுத்தால் என்ன வரும், எக்ஸ் வர்க்கம் -10 சக 3x சக எக்ஸ் வர்க்கம். இப்படி எழுதலாமா, இதில் இருந்து இது இந்த 3லையும் இருந்து எந்த சக பக்கத்து, இதுக்கு பக்கத்துலையா, இதா இதே சொல்றியா, இவ்விடத்தில் எப்படி மைனஸ் வந்து கேட்குறியா. சரி நான் என்ன செய்யறேன் சொல்றது கவனி. இந்த இதுக்குள்ளே இருந்து மைனஸை பொதுவாக எடுக்கிறேன். இது நான் சொல்கிறேன் என்னன்னா, இது 3லையும் இந்த மைனஸை பொதுவாக எடுக்கிறேன்டா. ஆனால் விடுத +10 தான் இருக்கு. நான் மைனஸை வெளியில் எடுத்தால் என்னவாயிரும், இப்படி எழுத இல்லாதானே. ஏன் இப்படி எழுத இல்லாது, இது அடைப்பு நீக்கக்குள்ள -10 தான் வரும். ஆனால் இங்கே -10 இருக்கு, +10 தான் இருக்கு. அப்போ 10ல் இருந்து மைனஸை பொதுவாக எடுத்தால் என்ன வரும், -10 தான் வரும். ஏன் அடைப்பு நீக்கக்குள்ள என்ன வரும், மைனஸ் அப்போ தான் +10 வரும். -3xல இருந்து மைனஸ் எக்ஸ் வர்க்கத்தில் இருந்த ஒரு மைனஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு. ஏன் இப்படி எழுதுறேன்டா, எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 10 மாற்றி எழுதியிருக்கேன். எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 10 ஈஸியாக காரணிப்படுத்த எனக்கு யோசிக்கலாம், சரிதானே. அப்போ நீ எக்ஸ் வர்க்கத்தில் கூட மைனஸ் இல்லாமல் இருக்கக்குள்ள உன்னால் ஈஸியாக காரணிப்படுத்தல் இப்படி யோசிக்கக்கூடியதாக இருக்குதானே இல்லையா. அப்போ இது வாரத்துக்கு இது தேவை. அப்போ இதை எடுக்கிறதுக்கு தான் இதில் இருந்து மைனஸை வெளியில் எடுக்கிறேன். அப்போ கீழே இருக்கிற மைனஸை நான் மொத்தமாக பின்னத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்து எழுதலாம் தானே, அந்த வேலை தான் செய்திருக்கேன். விளங்கிற விஷயம் என்னன்னு. ஓகே, 117வது கேள்வி. சரி, 117வது கேள்வி பார்த்தீங்கன்னா,
மூன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 2x மைனஸ் 15 மைனஸ் ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 2 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 10. ரைட், இப்படி இருக்கு. மூன்றின் கீழ் ரைட். முதல் வந்து என்ன செய்யுங்க, முதல் காரணிப்படுத்தல் வேலைகளை பாருங்க. இதை காரணிப்படுத்தினா என்ன வரும்? 15 5 தர 3 ரைட். எக்ஸ் ஆக 5 எக்ஸ் ஆய 3 ரைட். அடுத்தது கவனிக்கணும், ஒன்றின் கீழ் 6 இருக்கு. 6 சொன்னா 3 தர 2, இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, பெரிய பெருக்க மைனஸ். எக்ஸ் ஆய 3 எக்ஸ் ஆக 2. அடுத்தது மைனஸ் 2 கீழ் 10 2 தர 5 எல்லாமே பிளஸ் என்ன. அப்ப எக்ஸ் ஆக 2 எக்ஸ் ஆக 5 ஈஸி, அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன வரும்? ஃபார்மசியை பாருங்க. எக்ஸ் ஆக 5 எக்ஸ் ஆய 3 எக்ஸ் ஆக 2. சரி, எக்ஸ் ஆக 5 எக்ஸ் ஆய 3 எக்ஸ் ஆக 2. இதை தவிர வேற எதுவும் வித்தியாசமா இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். ரைட். அப்ப கவனிக்கணும், 3 தர இங்க இல்லாத என்ன விஷயம் சேர்த்திருக்கோம்? எக்ஸ் ஆக 2. இங்க பகுதியில் இல்லாத ஒரு எக்ஸ் ஆக 2 இருக்கு, எனவே இங்க ஒரு எக்ஸ் ஆக 2 மைனஸ், மறக்கிறதுல மைனஸ் தர பிராக்கெட்டுக்குள்ள. இங்க இல்லாத இந்த பகுதியில் இல்லாத எக்ஸ் ஆக 5 இருக்கு. ஸோ இங்க எக்ஸ் ஆக 5 வந்தா மேலேயும் ஒரு எக்ஸ் ஆக 5 வரும். அப்பதான் கேள்வியை மாட்டாது. என்ன, நீங்க ஃபார்மசி எடுக்கக்குள்ள இங்க ஒரு எக்ஸ் ஆக 5 வரணும்டா, மேலுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு எக்ஸ் ஆக 5ஆல பெருக்கணும். அப்ப அந்த எக்ஸ் ஆக 5 தர மைனஸ். இங்க இதெல்லாம் கவனமாயிருங்க, விடுற பிள்ளைகள் இதான். மைனஸால பெருக்கணுமெல்லாம் சரி, ஆனா இப்படி போட்டுருவாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து சுருக்கக்குள்ள எக்ஸுக்கு மட்டும் மைனஸை போட்டு சுருக்கிடுவாங்க. கவனமாக இருக்கணும். அடுத்தது சய 2 தர எக்ஸ் ஆக 3 ரைட். எனவே பகுதியில் வந்து எக்ஸ் ஆக 5 எக்ஸ் ஆய 3 எக்ஸ் ஆக 2. இங்க தொகுதியில் என்ன வரும்? 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. அடைப்பு நீக்கி எழுதுறதுக்கு ஒரு லைன் எழுதாதீங்க, சரியா? அதை நேரடியாக யோசிச்சு சுருக்க ரை பண்ணுங்க, சரியா? ஓகே. அப்ப இங்க 3x சய எக்ஸ் சய 2x. அப்ப என்னன்னு வந்துடும்? எக்ஸ் எல்லாம் சுருக்கப்பட்டு போயிடும். 6 சய 5. அப்ப 6 சய 5 1 சய 2 சய 3 6. சரி, அப்ப 6 ஒன்றும் 7. சரி, ஓகே. அடுத்தது அப்படியே 118 பாருங்க, அதையும் பார்த்துட்டு எழுத தொடங்கும். 118 பாருங்க. 20x இன் கீழ் ரைட். இப்போ எழுத தேவையில்ல, இதையும் கவனிச்சு போட்டு செய்யுங்க. 20x சய 3. அடுத்தது ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 1. அடுத்தது எக்ஸின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 4x சக 3. அப்ப இங்க 20x இன் கீழ் இது எப்படி யோசிக்கலாம்? எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆய 1 என்று சொன்னா இங்க 3 1 தர 2 சாரி 1 தர 3. இங்க வந்து பிளஸ் இருக்கு. அப்ப பெரிய பெருக்கத்துக்கு பிளஸ், சிறிய பெருக்கத்துக்கு மைனஸ். பிளஸ் ஒன்றின் கீழ் ரைட். அப்ப எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆக 1. அடுத்தது எக்ஸின் கீழ் இடத்துல என்ன வரணும்? இது மைனஸ் இது பிளஸ். அப்ப 3 தர 1 இங்க மைனஸ் இங்க பிளஸ் ரெண்டுமே என்னவா இருக்கணும்? மைனஸ் ஆயிருக்கணும். அப்ப எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆய 3 ஃபார்மசி. எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆய 3. சரி, அப்ப இங்க கொஞ்சம் பேல கூட இல்லையா? 20x விளங்குது. இது முழுவதையும் பார்க்கம் இதையா? இது ரெண்டையுமா? எக்ஸ் ஆக 3 தர எக்ஸ் ஆக 3 தான் எக்ஸ் ஆக 3 முழுவதையும் பார்க்கம். எக்ஸ் ஆய 3 தர எக்ஸ் ஆய 3 தான் எக்ஸ் ஆய 3 முழுவதையும் பார்க்கம். எக்ஸ் ஆக 3 தர எக்ஸ் ஆய 3 எக்ஸ் வர்க்கம் சய 3 வர்க்கம். விளங்கிட்டா? ஓகே, குழம்பக்கூடாது. ரைட். அப்ப இங்க நம்ம பகுதியில் இல்லாத என்ன விஷயங்கள் இருக்கு? எக்ஸ் ஆக 1 இருக்குது, எக்ஸ் ஆய 3 இருக்கு. அப்ப 2x தர என்னென்று வரும்? எக்ஸ் ஆக 1 இங்க எக்ஸ் ஆய 3. இங்க பகுதியில் இல்லாத எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆய 3. அடுத்தது சக 1 தர இடத்துல என்ன வரணும்? எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆய 3.
அடுத்தது சக எக்ஸ் தர இங்க என்ன வரும்? அங்க இல்லாத விஷயம் எக்ஸ் ஆக மூண்டும் எக்ஸ் ஆய இல்ல எக்ஸ் ஆக உண்டு என்ன? ஓகே சரி, எக்ஸ் தர எக்ஸ் ஆக மூண்டும் அடுத்த இங்கால இல்லாதது எக்ஸ் ஆக உண்டு. சரி சுருப்பு இதுல 10x இதை சுருக்கி கொண்டு பண்ணா என்ன வரும்? எக்ஸ் வர்க்கம் இதை சுருக்கலாம் தானே, எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் அடுத்தது சய 3x எக்ஸும் சய 2x சய 3 அடைப்பு நீக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இங்க என்ன வரும்? எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆக 3 எக்ஸ் வர்க்கம் சய 9 மூன்றின் வர்க்கம் ஏ சக பி ஏ சய பி தானே, அப்ப ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். அடுத்தது எக்ஸ் தர இங்க என்ன வரும்? எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 3 முழுவதின் கீழ் எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆய 3. இப்ப இதுல மொத்தமாக என்ன வரும் உங்களுக்கு? ஒரு 10x கணம் 10x தர x வர்க்கம் தானே, அப்ப 10x தர x வர்க்கம் என்றக்குள்ள 10x கணம். இங்க x தர x வர்க்கம் என்றக்குள்ள என்ன வரும்? அங்க ஒரு x கணம். அப்ப 2x கணமும் x கணமும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி வரணும்? 3x கணம். அடுத்தது இத பாருங்க, சய 4x வர்க்கம் 2xம் சய 2x தானே, அப்ப சய 4x வர்க்கம். இங்க x தர 4x என்றக்குள்ள என்ன வரும்? 4x வர்க்கம். அப்ப 4x வர்க்கமும் சய 4x வர்க்கமும் சுருக்கப்பட்டு போயிடும். இடையில ஒரு x வர்க்கம் இருக்கு, அந்த x வர்க்கம் வரும் பிளஸ் x வர்க்கம். அடுத்தது மைனஸ் 6x அடுத்தது பிளஸ் 3x. இங்க வந்து என்ன? மைனஸ் 6x இது ரெண்டும் பெருக்கப்பட்டா மைனஸ் 6x, இது ரெண்டும் பெருக்கப்பட்டா 3x. எனவே இங்க என்ன வரும்? மைனஸ் 3x. அடுத்தது இங்க மைனஸ் 9, இங்க என்ன வரும்? மைனஸ் 9. இப்படி வரும் முழுவதின் கீழ் இங்க எக்ஸ் ஆக 3 ரைட், எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆய 3. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. சரி, மேக்சிமம் இதுவரையும் போகலாம். இதுக்கு மேலே வந்து என்ன சொல்லுவோம்? சுருக்க முடியாது. மற்றது அடைப்பு நீக்கிற விஷயங்களை பாருங்க. சரி பிள்ளைங்க, இது இங்க எக்ஸ பொதுவா எடுக்கவா? எக்ஸ பொதுவா எடுக்கிறதுக்கு 9ஓட எக்ஸ் இல்லையே, எக்ஸ் வர்க்கத்தையும் இது ரெண்டுலையும் சொல்றீங்களா? இல்ல இப்ப இங்க கொஞ்சம் பாரு, இல்ல நீ யோசிக்க வர என்ன யோசிக்கிறான்னு விளங்குது. இப்ப 3x கணம் இருக்குது, மைனஸ் 9 இருக்குன்னு வைங்களேன், அங்கால எக்ஸ் வர்க்கம் சய 3x இதை தனியா வச்சுக்கொள்றேன். இதுல இருந்த எக்ஸ பொதுவாடுத்த என்ன வேண்டாப்பா? எக்ஸைய 3 வரும். அதே மாதிரி நீ இங்க வந்து என்ன 3 பொதுவாடு கொண்டு பண்ணி யோசிக்க, 3 பொதுவாடுத்த என்ன வரும்? எக்ஸ் கணம் சய 3 வரும். இது எக்ஸய 3, இது எக்ஸ் கணம் சய 3, இது ரெண்டுலையுமே ஏதாவது பொதுவா எடுக்கலாமா? இல்லை, அப்போ இதுக்கு மேலே அது சுருக்கப்படாது தானே. இப்போ நம்ம பொதுவாக எடுக்கிறது பிழை இல்லை, பொதுவாக எடுக்கலாம். ஆனால் பொதுவாக எடுக்கிறதால என்ன பிரியோசனம் பண்ணால் அது சுருக்கப்படணும். அது சுருக்கப்படுமா? மேற்கொண்டு சுருக்கப்படாது. இது எப்போ சுருக்கப்படுமானா 3 இல்லாமல் 3இன் கணமண்டு இருந்தால் இடத்துல என்ன வந்திருக்கும்? எக்ஸய 3 எக்ஸய 3 பொதுவாக எடுத்து இருக்கலாம். விளங்கிட்டா? அப்போ இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. விளங்கிட்டா? முடிச்சுக்கணும். சரி, இதோட சுருக்கல் நிப்பாட்டிங்கன்னா போதும். அடுத்த 119வது கேள்வியில பாருங்க, 2 மைனஸ் இருக்கும், அதுல ஒரு மைனஸ் தான் வரும். சுருக்கிக்கொள்ளும். 119வது கேள்வியை பாருங்க.
119வது கேள்வியை பாருங்க. எக்ஸின் கீழ் சாரி எக்ஸை ஒன்றின் கீழ் 1 சை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 3x மைனஸ் 2 அதன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சை 1. அப்போ இதை சொல்லிக்கொள்வோம் பாருங்க. இங்கே ஃபார்மசி என்ன வரும்? எக்ஸாக உண்டு எக்ஸை உண்டு எக்ஸாக உண்டு எக்ஸை உண்டு. இந்த எக்ஸ் வர்க்கம் சை உண்டு அப்படி தானே காணிப்படுத்தப்படும் உங்களுக்கு இல்லையா? எக்ஸாக ஒன்று தர எக்ஸை உண்டுன்னா காணிப்படுத்தப்படும். இங்கே ஒரு 1 சை எக்ஸ் இருக்கு. 1 சை எக்ஸை எக்ஸை உண்டுன்னு மாற்றலாம் தானே? அது விளங்குது தானே? இல்லைக்கோ 1 சை எக்ஸை எக்ஸை உண்டுன்னு மாற்றலாம் தானே? உள்ளே இருந்த ஒரு மைனஸ் எடுத்துட்டோம்னா சரிதானேடாப்பா? ஓகே, அப்போ அதில் ஒரு எக்ஸை ஒன்று இருக்குது, இங்கே எக்ஸை ஒன்று எக்ஸாக ஒன்று இருக்குது. எனவே ஃபார்மசியாக உங்களுக்கு என்ன வரணும்? எக்ஸாக உண்டு எக்ஸை உண்டு. இதோட பகுதியில் என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ இங்கே எதால் பெருக்கணும்? 2ஆலையும் பெருக்கணும். ரைட், அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் தர ரைட் எக்ஸ் தர எக்ஸாக உண்டு எக்ஸைய உண்டு. சரி, இவ்விடத்தில் என்ன வரும்? இப்போ சகதான் வரும். உள்ளே இருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ இங்கிருந்து எடுத்த மைனஸ் இந்த மைனஸோட சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் சாரி அது மட்டும்தானா? 1 தர என்னண்டு வரும்? இது எக்ஸ் ஆக 1 வரும். சொல்கிறத படியாக பார்த்தீங்கன்னா தான் விளக்கும். சரி, அங்கே லீக் கொண்டு பார்க்கக்குள்ள விளங்காது. இங்கே இது மைனஸை வெளியில் எடுக்கணும். மைனஸை வெளியில் எடுக்கக்குள்ள அது எக்ஸை 1ஆக மாறும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது இது எப்படி மாறிடும்? ப்ளஸ் 1 கீழ் எக்ஸை 1. நம்மளுக்கு எக்ஸை 1 எக்ஸாக 1 வேணும். அதால் இந்த மாதிரி எக்ஸாக 1ஆல் பெருக்கலாம். இங்கே அப்படியே வரும். இங்கே அப்படியே வருமென்று போட்டு மைனஸ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 3x மைனஸ் 2 எழுதுறல. இந்த மைனஸ் எதுக்கு இருக்குது? எக்ஸ் வர்க்கத்துக்கான மைனஸா? இல்லை, இந்த பின்னத்துக்கான மைனஸ். என்ன? இந்த மைனஸ் வந்து இந்த பின்னத்துக்கான மைனஸ். அப்போ இந்த பின்னத்துக்கான மைனஸ் இங்கே என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3x. அடுத்தது மைனஸ் தர மைனஸ் 2 என்னண்டு வரும்? ப்ளஸ் 2 வரும். பகுதியில் எக்ஸாக உண்டு எக்ஸைய உண்டு. ரைட், இங்கே என்ன வரும்? எக்ஸ் தர எக்ஸாக உண்டு எக்ஸைய உண்டு எக்ஸ் வர்க்கம் சை உண்டு சக எக்ஸாக உண்டு சய எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2. இப்போ எக்ஸ் தர எக்ஸ் வர்க்கம் என்னென்று வரும்? எக்ஸ் கணம். அடுத்தது சய எக்ஸ் சக எக்ஸ் ரெண்டுமே வந்து என்ன சுருக்கப்பட்டு போயிடும். இங்கே ஒரு 3x இருக்குது. அப்போ சக 3x வரும். இடையில் என்ன வரணும்? சய எக்ஸ் வர்க்கம் ஒன்று வரணும். அடுத்தது இங்கே என்ன வரும்? 1 2 3 வரும். சரி, இப்போ 2 சேர்ந்து 3. இங்கே இதில் வந்து எக்ஸாக உண்டு எக்ஸை உண்டு காய்ச்சிட்டு இருக்கல கவனிங்க. இதை இதுக்கு மேலே சுருக்கலாமா? இதை இதுக்கு மேலே சுருக்கலாமா? என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கு மேலே சுருக்கலாமா? சுருக்குறேன்டா நீங்கள் அந்த எக்ஸ் கணம் எக்ஸ் வர்க்கத்தில் இருந்து என்ன செய்யலாம்? ஒரு எக்ஸ் வர்க்கத்தை பொதுவாக எடுக்கலாம் இல்லையா? ஒரு எக்ஸ் வர்க்கத்தை பொதுவாக எடுத்துட்டீங்கடா, அதாவது நான் என்ன கதைக்கிறேன்டா, இது ரெண்டிலும் இருந்து ஒரு எக்ஸ் வர்க்கத்தை பொதுவாக எடுத்தேன்டா எக்ஸை ஒன்று வரும். இது இரண்டிலையும் இருந்து 3 பொதுவாக எடுத்தேன்டா எக்ஸாக ஒன்று வரும். இங்கே எக்ஸை ஒன்று வருது, அங்கே எக்ஸாக ஒன்று வருது. அதால ஏதும் பிரியோசனம் இருக்கா உங்களுக்கு? இதில் எக்ஸை ஒன்றும் இங்கே எக்ஸை ஒன்றும் வந்திருக்க நம்ம என்ன செய்திருக்கலாம்? எக்ஸை ஒன்று பொதுவாக எடுத்து போட்டு கீழே சுருக்கி இருக்கலாம். இங்கே 3 பொதுவாக எடுக்கக்குள்ள வர எக்ஸாக ஒன்றும் இங்கே வந்து என்ன சொல்லுங்க? எக்ஸ் கணம் சக எக்ஸ் வர்க்கம் என்று இருந்திருக்கு. அதை சுருக்கி நம்ம எப்படி எடுத்திருக்கலாம்? எக்ஸாக 1 எடுத்திருக்கலாம். எக்ஸ் வர்க்கத்தை பொதுவாக எடுத்து அதை எப்படி மாற்றிருக்கலாம்? எக்ஸாக 1 மாற்றிருக்கலாம். அப்போ இங்கே எக்ஸாக 1 அங்கே எக்ஸாக 1 அந்த எக்ஸாக 1 பொதுவாக எடுத்து கீழே சுருக்கி இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து எக்ஸை 1 வருது,
இதில் என்ன வருது எக்ஸ் சக ஒன்று வருது. அப்போ ரெண்டும் வேறு வேறு வருது. இதால் எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. முடிச்சுக்கொள்ளும். மற்றது உங்களுக்கு டவுட்டுண்டா கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு டவுட்டுண்டா நீங்கள் கூப்பிட்டு தான் கேட்கணும். என்ன உங்களோட முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க இல்லாது. இது டவுட்டாக சில நேரம் கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்காள்கிட்ட கண்டுபிடிக்க இல்லாது. சரிதானே? அதனால் உங்களுக்கு இது பிரச்சனைண்டா நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும். சரிதானே? அடுத்த 120வது கலைக்கிறல்ல முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த கேள்விகளை செய்துட்டு போங்க. ஓ விலங்குகள் எக்ஸ் வர்க்கம் சய 3x சய 2யா ரைட். எக்ஸ் வர்க்கம் சய 3x சய 2க்கு என்ன காரணி வரும் என்று சொல்லுங்க. எக்ஸ் சய 2 வேறு 1 இடையில கூட்டி பார்த்தா சய 3x வருமா? நீங்கள் சய 2 பார்த்து போட்டு சய 2 1 சொல்கிறீர்கள். இங்கே மைனஸ் வருதுன்னு போட்டு பெரிய பெருக்கத்துக்கு மைனஸ் போட்டு சொல்கிறீர்கள். நீங்கள் அடைப்பு நீக்கி யோசிக்கணுமே. சய 2x எக்ஸும் அதானே வரும். இது அடைப்பு நீக்கினா என்ன வரும்? சய 2xம் எக்ஸும் மட்டும் வரும். சய 2xம் எக்ஸும் சேர்ந்து உங்களுக்கு நடுவில் என்ன வரணும்? சய எக்ஸ் தானே வரும். விளங்குதா? அப்போ அது காரணிப்படுத்த இயலாது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க, அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். க்ரொஸ்ஸை போட்டு சொன்ன க்ரொஸ் மெத்தடில் 2 1 சய 2 இதை போட்டு பார்க்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? குறுக்கே பெருக்கி கூட்டி பாருங்க என்ன வரும்? சய 1 வரும். அப்போ அது காரணிப்படுத்த முடியாது. சரி, ஓகே. அடுத்தது 120வது கழிக்குவாங்க. இதை முடிச்சுட்டு 120வது கழிக்குவாங்க. ரைட். அடுத்த 120வது கேள்வியை பாருங்க. கவனிக்கணும். 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 5x சக 6 என்ன வரும்? எக்ஸ் சய 3 எக்ஸ் சய 2 சய 2 கீழ் எக்ஸ் சய 3 இங்கே எக்ஸ் சய 1 சக 1 கீழ் எக்ஸ் சய 2 எக்ஸ் சய 1 ரைட். இப்படி வரும். அதன் கீழ் அவ்வளோதானே காரணி இல்லையா? ரைட். அது சிம்பிளான விஷயம் தானே. இங்கே சய இங்கே சக, இங்கே சய இங்கே சக, இங்கே சய அங்கே சக. அப்போ எல்லாமே வந்து என்ன வரும்? சயவெல்லாம் பெறப்போகுது. ரைட். அப்போ ஃபார்மசி என்ன வரும்? எக்ஸ் சய 3 எக்ஸ் சய 2 எக்ஸ் சய 1. எனவே இதை எதால் பெருக்கணும்? எக்ஸ் சய 1ஆல். சய 2 தர இதை எக்ஸ் சய 2ஆல். ரைட். இங்கே இல்லாத விஷயம் இங்கே பகுதியில் இங்கே இருந்து இங்கே இல்லாத விஷயம் என்ன? எக்ஸ் சய 2. இப்போ எக்ஸ் சய 2ஆல் மேலைங்களையும் பெருக்கும். சக இங்கே என்ன வரும்? எக்ஸ் சய 3. அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க. எக்ஸும் எக்ஸும் 20x சய 1ம் சய 3ம் சய 4. இந்த சய 1ம் அந்த சய 3ஐயும் கதைக்கிறேன். சய 4 இது அடைப்பு நீக்கினா என்ன வரும்? சய 2x சய சய சக 4 2 தான் 2 என்ன? அப்போ 4 அதன் கீழ் என்னென்னு வரும்? எக்ஸ் சய 3 எக்ஸ் சய 2 எக்ஸ் சய 1. அப்போ 2xல இந்த 2x போயிடும். 4 சய 4 எல்லாம் சுருக்கப்படும். இங்கே பூஜ்ஜியத்தின் எக்ஸ் சய 3 எக்ஸ் சய 2 எக்ஸ் சய 1 பூஜ்ஜியத்தை நீங்கள் ஒரு கோவையால் பிரிக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன விடை கிடைக்கும்? ஜெய் முடிவிலி என்றா என்ன? நான் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்கல. இன்ஃபினிட்டி என்று முடிவிலி என்றா என்ன? அப்போ எப்படி முடிவிலி என்று சொல்கிறேன்? போய்கொண்டே இருக்கும். அது பேரில் இருக்கிறது தான். என்ன சொல்லுங்க? உங்களுக்கு முடிவு தெரியாததுக்கு பேர் வந்து என்ன சொல்லுங்க? முடிவிலி. அல்லது அளவிட முடியாததுக்கு பேர் வந்து என்ன சொல்லுங்க? முடிவு அற்றது. அதை வந்து எப்படி சொல்லுவோம்? முடிவிலி என்று சொல்லுவோம். சரி, முடிவிலி எப்போ உருவாகும்?
முடிவிலி எப்போ உருவாகும்? நீங்க கவனிக்கணும். ஒன்று சரிதானே, ஒன்று 100ஆல பிரிக்கிறீர், விட என்ன வரும்? 0.01. ஒன்று நீங்க 10ஆல பிரிக்கிறீங்க, விட என்ன வரும்? 1. ஒன்று 1ஆல பிரிக்கிறீர், விட என்ன வரும்? 1. 1 0.1ஆல பிரிக்கிறீர், இப்போ விட என்ன வரும்? 1 0. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். 10. 1 0.01ஆல பிரிக்கிறீர், விட என்ன வரும்? 100. 1 0.001ஆல பிரிக்கிறீர், என்ன வரும்? 1000. 1 0.00000000001 இதால பிரிக்கிறீர், விட என்ன வரும்? அப்படியே மாறி வரும். என்ன எப்படி இங்க வந்து என்ன சொல்லுங்க, 1 3 0 வந்ததோ, எப்படி இங்க 1 2 0 வந்ததோ, அதுபோல இங்க வந்து என்ன சொல்லுங்க, 1 இத்தனை 0 வரும். இப்போ 100 100லேருந்து 10 10லேருந்து 1 இது 0.1 0.01. நம்மளுக்கு பெருமானங்கள் நம்ம எதால பிரிக்கிறோமோ அந்த பெருமானம் குறைஞ்சு 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 கொண்டு போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற விடை வந்து என்ன செய்யுது? 0.01 விட 0.1 பெருசு, 0.1 விட 1 பெருசு, 1 விட 10 பெருசு, 10 விட 100 பெருசு, 100 விட 1000 பெருசு. இது என்ன நடக்குது? கீழே இருக்கிற பிரிக்கிற பெருமானம் குறைஞ்சு 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 கொண்டு போகுது. இது அப்படியே குறைஞ்சு 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 அப்படியே பூஜ்ஜியத்துக்கு நெருங்கும் போது நம்மளுக்கு இப்போ இடத்துல வந்து இந்த பெருமானங்கள் பூஜ்ஜியத்தை நோக்கி தானே போகுது. அது விளங்குதா உங்களுக்கு? 10லேருந்து 1 குறையுது, 1லேருந்து 0.1, அதுலேருந்து 0.01, அதுலேருந்து 0.00000001. அப்படி இது வந்து என்ன சொல்லுங்க, எதை நோக்கி போய் கொண்டிருக்கு? பூஜ்ஜியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு, 0 நோக்கி போய் கொண்டிருக்கு. அப்போ விடை 0 ஆகும் போது அளவிட முடியாத அளவுக்கு நிறைய 0கள் வரும் ஒன்றுக்கு பிறகு. சரிதானே, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுங்க, முடிவிலி. அப்போ இது வந்து பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது இது என்ன இருக்கிற இது பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது இது எங்கே போகும்? முடிவிலிக்கு போகும். இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை, இங்கே எந்த எண் இருந்தாலும் சரிதானே, பூஜ்ஜியம் தவிர்ந்த ஏ வந்து பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. பூஜ்ஜியத்திங்கள் பூஜ்ஜியம், அது வேற விளக்கம் இருக்குது. சரிதானே, அது நம்ம படிக்கிறதுக்கு 3வது தவணைக்கு போகணும். சரி, 2ஆம் தவணைக்கு பிறகு தான் எல்லாம் கதைப்போம். சரி, இப்போ நிறைய விளக்கம் இருக்குது அதில். பூஜ்ஜியத்துக்கு நிறைய விளக்கம் இருக்குது. அது நம்ம 2ஆம் தவணை முடிஞ்சது கூட கதைப்போம். சரிதானே, ஓகே. இப்போ ஒரு எண் இருக்குது, ஏதாவது ஒரு எண் இருக்குது, அதை நீங்கள் பூஜ்ஜியம் தவிர்ந்த ஒரு எண்ணை நீங்கள் பூஜ்ஜியத்தால் பிரிக்கிறீர்கள், விடை வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? முடிவிலியாக இருக்கும். அதுக்கான விளக்கம் விளங்கு தானே உங்களுக்கு? கீழே இருக்கிற எண் வந்து குறைஞ்சு 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 போகும்போது விடை வந்து என்ன பெருசாகி கொண்டு போய் போகும். அப்போ அது அப்படியே நல்லா குறைஞ்சி பூஜ்ஜியமாகும் போது நம்மளுக்கு கிடைக்கிற விடை வந்து எப்படி இருக்கும்? அளவிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு விடையாக இருக்கும். சரி, அந்த அளவிட முடியாத பெரிய விடைக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? முடிவிலி என்று சொல்லுவோம். சரியா, ஓகே. இப்போ பூஜ்ஜியம் இருக்கு, பூஜ்ஜியத்தை நம்ம ரைட் எந்த எண்ணால் பிரித்தாலும் அங்கே என்ன வரும்? அதில் 0 மடங்கு தான் வரும். பூஜ்ஜியம் தவிர்ந்த வேறு எந்த எண்ணால் பிரித்தாலும் அங்கே நம்மளுக்கு கிடைக்கிற விடை என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக தான் இருக்கு. அப்போ பூஜ்ஜியத்தை நம்ம இந்த கோவையால் பிரிக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற விடை வந்து என்ன சொல்லுவோம்? பூஜ்ஜியமாக இருக்கு. சரியா, ரைட். அப்போ கடைசி விடை வந்து என்ன சொல்லுவோம் உங்களுக்கு? பூஜ்ஜியமாக இருக்கு. சரி, பூஜ்ஜியத்தை ஒரு எண்ணால் பிரிக்கக்குள்ள அல்லது ஒரு கோவையால் பிரிக்கக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற முடிவு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். பூஜ்ஜியத்தால் பிரிக்கக்குள்ள வாரது தான் என்னவாக இருக்கும்? முடிவிலியாக இருக்கும். விளங்கிட்டா? ஏன் பூஜ்ஜியத்தால் அந்த விளக்கம் விளங்கிட்டு தானே உங்களுக்கு? கீழே இருக்கிறது குறைஞ்சு 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 வரும்போது விடை வந்தேன்னா அதிகரித்து கொண்டு வரும். நல்லா குறைஞ்சி பூஜ்ஜியமாகனா அளவிட முடியாத அளவுக்கு பெருசு ஒன்று கிடைக்கும். அதுக்கு பேர் தான் முடிவு அற்றது, முடிவிலி. சரி, முடிச்சுக்கோங்க. அடுத்த 121க்கு வாங்க. அடுத்து 121வது கேள்வி எடுங்க. விளங்குங்க. sin 2 தர x sin 2x
இந்த 2 எக்ஸா, இங்கே இருக்கிற எக்ஸும் ரைட், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, முன்னுக்கு ஒரு எக்ஸ் இருக்குது ரைட், இங்கே வந்து என்ன சொல்லுவோம், இன்னும் ஒரு எக்ஸ் இருக்குது, ரெண்டையும் கூட்டி 2 எக்ஸ். இந்த சய ஒன்றும் இந்த சய மூன்றும் சேர்ந்து, இந்த சய மூன்றும் இந்த சய ஒன்றும் சேர்ந்து சய 4 ரைட். கதைக்க தகவலை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த 121வது கேள்வி எடுங்க. ரைட், ஒன்றின்கள் 2x ஒன்று ரைட். அடுத்தது மைனஸ் 20x இன்கள், மைனஸ் 20x இன்கள் 4x வர்க்கம் சய உண்டு. அடுத்தது மைனஸ் ஒன்றின்கள் 20x வர்க்கம் சய 3x சக உண்டு. ஒன்றின்கள் 2x சய உண்டு. இங்க மைனஸ் 20x இன்கள் 4x வர்க்கம் சய உண்டு. 4x வர்க்கம் சய உண்டு எப்படி வரும்? 20x சய உண்டு, 20x சக உண்டு. மைனஸ் இந்த இடத்துல 20x வர்க்கம் சய 3x சக உண்டு, 2 உண்டு. இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கிறதால 2மே மைனஸ். அப்ப என்ன வரும்? குறுக்கே பெருக்கி எடுத்தோம்னா சய 3 வரும். எனவே காரணி என்ன பாருங்க, ஒன்றின் கீழ் 20x சய உண்டு, x சய உண்டு. சரி, அப்ப இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டு வேண்டாம். 20x சய உண்டு, 20x சக உண்டு, அடுத்தது x சய உண்டு. ஸோ இங்க இல்லாத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 20x சக உண்டு, x சய உண்டு ரைட். மைனஸ் 20x தர, மைனஸ் 20x அப்படியே தான் வரப்போகுது. அப்போ இங்க இல்லாத விஷயம் என்று சொன்னால் x சய உண்டு, x சய உண்டு. அடுத்தது மைனஸ் 1 தர, மைனஸ் 1 தர 20x சக உண்டு ரைட், 20x சக உண்டு. இப்படி வரும் 20x தர x, 20x வர்க்கம். அடுத்தது மைனஸ் 20xும் எக்ஸும், மைனஸ் மைனஸ் 20xும் எக்ஸும், மைனஸ் எக்ஸ். அடுத்தது 1 தர சய உண்டு, சய உண்டு. இங்க சய 2x வர்க்கம், சய சய சக 2x, மைனஸ் 20x மைனஸ் உண்டு முழுவதின் கீழ் 20x சய உண்டு, 20x சக உண்டு, x சய உண்டு. அப்ப 20x வர்க்கமும் சய 2x வர்க்கமும் சுருக்கப்பட்டு போயிடும் ரைட். இந்த 2x வர்க்கமும் இந்த சய 2x வர்க்கம் ரெண்டும் சுருக்கப்பட்டு போயிடும். இந்த 2xும் இந்த சய 2xும் சுருக்கப்பட்டு போயிடும். அப்ப இங்க மிஞ்ச போறது என்ன? ஒரு சய x. அடுத்தது சய உண்டு, சய உண்டு, சய 2, இந்த சய உண்டு, அங்க இருக்க சய உண்டு. அப்ப கீழே 2x சய உண்டு, 20x சக உண்டு, x சய உண்டு. சரி, இப்படி வரும். இப்போ கொஞ்சம் பாருங்க, இந்த சய x சய 2 இருக்கு தானே, இதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஸ்டெப் எழுதாம ரைட், இந்த ஸ்டெப் எழுதாம எங்களால் நேரடியாக இது ஜோசிக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படி ஜோதிச்சு எழுதுவோம். இது எப்படி நேரடியாக ஜோசிக்கிறேன், எனக்கு நீங்கள் அதை பழகுறதா எனக்கு தேவை. இது அடைப்பு நீக்கக்குள்ள என்ன வரும்? 2x வர்க்கம் வரும். இங்கே அடைப்பு நீக்கக்குள்ள என்ன வரும்? சய 2x வர்க்கம் வரும். அப்போ நீங்கள் அடுத்த யோசிக்கணும், எக்ஸ் வர்க்கங்கள் எங்கெங்கே இருக்குது என்று பார்த்த வேண்டாம். இது அடைப்பு நீக்கக்குள்ள 2x வர்க்கம் வரும், இது அடைப்பு நீக்கக்குள்ள சய 2x வர்க்கம் வரும். ரெண்டுமே வந்து என்ன செய்யும்? சுருக்கப்பட்டு போயிடும். வேற எங்கேயாவது எக்ஸ் வர்க்கம் இருக்காங்க? இல்லை. சரி, எக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ், இங்கே சய 2x, சுருக்கப்பட்ட என்ன? சய எக்ஸ். வேற என்ன? சய சய சக 2x, இங்கே சய 2x. அப்போ அங்கே ஒரு சய எக்ஸ், இங்கே சய 2x, சாரி சய சய சக 2x, இங்கே ஒரு சய 2x. அப்போ சக 2xும் சய 2xும் போனால் அங்கே இருக்கிற சய எக்ஸ் மட்டும் மிஞ்சும் ரைட். அடுத்தது 1 தர சய உண்டு, சய உண்டு. அடுத்தது சய 1 தர உண்டு, சய உண்டு. அப்போ சய 2, சய ஒன்றும் சய ஒன்றும் என்னென்னு பேரும்? சய 2. விளங்கிட்டா? என்னண்டா நான் இதுக்கு முதல் இதை ஒன்றும் விளங்கப்படுத்தாமல் அப்படியே தான் செய்தேனா. இதை எப்படி யோசிக்கிறேன்டா, எக்ஸ் வர்க்கங்கள் எல்லாத்தையும் யோசிக்கிறேன் ஒரே தரத்தில். அதுக்கு பிறகு எக்ஸ் எல்லாம் அதை விட ஒரு படி குறைஞ்சது எக்ஸ் எல்லாம் யோசிக்கிறேன்.
அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா அதை விட ஒரு படி குறைஞ்சது எக்ஸின் பூஜ்ஜியம் எல்லாம் யோசிக்கிறேன். சரி, எனக்கு நீங்கள் அப்படி யோசிச்சு பழகி இதை நேரடியாக எழுதுவே இல்லைன்னு சொன்னால் அப்படி எழுதுங்க, பிரச்சனை இல்லை. ரைட், இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் சுருக்கள் பழகணுமெண்டா இதை எழுதுவாங்க. இது முடிய அடுத்த 123வது கேள்வி எடுங்க. 122 நீங்களா செய்து பார்த்துக்கொள்ளுங்க. 123 எடுங்க. இது முடிய 123. சாரி, நூற்றி 23வது கேள்விக்கு வாங்க. ரைட், இப்போ ஃபார்மசி என்ன வருவீங்க? ஏசக 2 ஏசக 2 ஏசக 2. நீங்கள் இங்கே இதால் பெருக்கணும். இதை ஏசக 2 இங்கே ஏசக 2 இருக்குது. இதை நீங்கள் இடத்துல வந்து இன்னும் ஒரு ஏசக 2ஆலாம் நீ பெருக்கணும். அப்போ மேலுக்கும் ஒரு ஏசக 2. அப்போ ஏசக 2 முழுவதி வர்க்கம் என்று வரும். அடுத்தது சக, இங்கே வந்து என்ன இருக்குது? ஏசக 2 இருக்குது, மேலே ஏசக 2 இருக்குது. அப்போ நீங்கள் இன்னும் ஒரு எதால பெருக்கணும்? ஏசக 2ஆல பெருக்கணும். அப்போ ஏசக 2ஆல மேலே பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? ஏசக 2 முழுவதின் வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம் அங்கால விளங்கல வடிவா யோசிக்காதீக்கணும். மைனஸ் எங்க இருக்கு? இந்த பின்னத்துக்கு மொத்தமா வெளியில இருக்கு. நம்ம ஒரே கோவையா எழுத போறோம். அப்ப இவ்விடத்துல என்ன வரணும்? மைனஸ் ஏ வர்க்கம் சய 4. என்ன, இந்த மைனஸ் 2ஓடும் பெருக்கப்படும். இப்போ 2ஓடும் பெருக்கப்பட்ட என்ன? மைனஸ் ஏ வர்க்கம் மைனஸ் 4. இதை அடைப்புனீங்கன்னா என்ன வேண்டாப்பா? நேரடியாக யோசிக்கலாம் தானே? சரி, இப்போ நேரடியாக யோசிச்சு பழகும். ஒவ்வொன்றுக்கும் விரிவழியை கொண்டிக்காம இனி நேரடியாக யோசிச்சு பழகும். இந்த விரிவில் ஒரு ஏ வர்க்கம் வருமா? இந்த விரிவில் ஒரு ஏ வர்க்கம் வருமா? அப்போ ஏ வர்க்கம் 2 ஏ வர்க்கம். அங்கே என்ன இருக்குது? சய ஏ வர்க்கம் இருக்கு. அப்போ 2 ஏ வர்க்கம் சய ஏ வர்க்கம் என்ற கொள்ள ஏ வர்க்கம். இந்த விரிவில் என்ன வரும்? சய 4 ஏ வரும். இங்கே என்ன வரும்? சக 4 ஏ வரும். அப்போ சய 4 ஏ அங்கே சக 4 ஏ என்ன வரும்? தம்பி யோசிச்சு கதைக்கணும். தெளிவாக தானே சொல்கிறேன். மைனஸ் 4 ஏ அங்கே ப்ளஸ் 4 ஏ, மைனஸ் 4 ஏ ப்ளஸ் 4 ஏ சுருக்கப்பட்டு போயிடும். அடுத்தது இங்கே 4, இங்கே ஒரு 4, அங்கே சய 4. அப்போ 4 4 அங்கே சய 4 என்னென்று வரும்? சக 4. என்ன, 4 சக 4 சய 4 சுருக்கப்பட்டு போனால் ஒரு 4 மட்டும் மிஞ்சும். அப்போ ஏ சய 2 ஏ சக 2 இவ்வளோதான் வரும். சரியா? ஓகே, அடுத்தது 124க்கு வாங்க. சரியா? ஓகே, அடுத்தது 124வது கேள்விக்கு வாங்க. நூற்றி 24வது கேள்வி கவனிக்கணும். 124. அப்ப 124 பாத்தீங்கன்னா ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம் சய உண்டு. அடுத்தது ஒன்றின்கள் 2x வர்க்கம் சய 6x சக 4. அடுத்தது
மூன்றின் கீழ் 2x வர்க்கம் சய 2x சய 4 ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றுக்குள்ள என்ன வரும் இங்க எக்ஸ் சய உண்டு எக்ஸ் ஆக உண்டு இங்க ஒன்றின் கீழ் 20x வர்க்கம் சய 6x ஆக 4 முதல் வேலை என்ன செய்யுங்க 20x வர்க்கம் சய 6x ஆக 4 முதல் அங்க இருந்து என்ன செய்வோம் 2 வெளியில எடுப்போம் 2 வெளியில எடுத்தோம்னா x வர்க்கம் சய 3x சக 2 அடுத்தது மூன்றின் கீழ் திரும்பவும் என்ன செய்யுங்க இங்க ரைட் 20x வர்க்கம் சய 2x சய 4 2 வெளியில எடுப்போம் x வர்க்கம் -x -2 இதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க காரணிப்படுத்தல் ஒன்றின்கள் x ஆக உண்டு ஒன்றின்கள் x ஆக உண்டு ஒன்றின்கள் 2 தர x வர்க்கம் சய 3x சக 2 எப்படி வரும் காரணி x ஆக உண்டு x ஆக 2 அடுத்தது மூன்றின்கள் 2 தர இங்க என்ன வரும் x சய 2 ஏன் இங்க சய பெரிய பெருக்கம் சயவா வரும் x சய 2 x ஆக உண்டு சரி ஃபார்மசி என்ன வரப்போகுது நமக்கு 10 என்ன எல்லாத்துக்கும் பொதுவா பாருங்க 10 x சய உண்டு வரும் x ஆக உண்டு வரும் அடுத்தது x சய 2 வரும் அப்ப இங்க நம்ம பெருக்க வேண்டியது என்ன சொல்லுங்க இங்க பெருக்க வேண்டியது இங்க 2 இல்ல அப்போ ஒரு 2 இங்க வேற என்ன இல்ல x சய 2 இல்ல அப்போ ஒரு x சய 2 அடுத்தது இங்க இல்லாத விஷயம் பாருங்க x ஆக உண்டு இங்க இல்லாத விஷயம் என்ன சொல்லுங்க 2 இருக்கு x ஆக 1 இருக்கு x ஆக 2 இருக்குது அப்ப இல்லாதது இங்க இருந்து இங்க இல்லாதது x ஆக உண்டு அதே போல இங்க இருந்து இங்க இல்லாதது வந்து என்னன்னு சொல்லுங்க x ஆக உண்டு x ஆக 2 இருக்குது x ஆக 1 இருக்குது 2 இருக்குது எனவே இங்க வந்து என்ன சொல்லுங்க x ஆக 1 வந்து அங்க மிஸ் ஆகுது 3 தர x ஆக 1 இதை சுருக்கி போட்டு எழுதுங்க இதோட ஒரு இல்ல இதை எல்லாத்தையும் சுருக்கி எடுத்து எழுதுங்க